வெள்ளிக்கிழமை கழக தலைவர் வராது, அதுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து வர போகிறாரு, வரவேற்பு கொடுக்குறான்னு கேட்டாங்க. எந்த வரவேற்பையும் நாங்கள் கொடுக்கவில்லை. அப்புறம் பொதுமக்கள்லாம் வரக்கூடாது, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, போக்குவரத்துலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க, பார்க்கிங்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னாங்க. அதுக்கு உண்டான எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள்லாம் நிறுத்ததுக்கு ஏற்பாடு இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது, அது ஏதாவது கேட்டாங்களா? அது குறித்து எல்லா ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அப்படி டவுட்டாக தான் 4 மணிக்கு எல்லா ஆம்புலன்ஸும் கொடுத்து டெமோவை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது விஜய் அவர்கள் எந்த வழியாக வராரு அந்த விளக்கம் ஏதாவது சொல்லுவீங்களா சார்? அது இனிமேல் தான் சொல்லுவாங்க சார். அது தனியாக டீம் இருக்காங்க, அவருக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தனியாக இருக்காங்க. அது இல்லாமல் அவருக்கு தனிப்பட்ட முறையில் தனியாக பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணி அங்கே தகவல் சொல்லுவாங்க. முன்னேற்பாடு பணிகள்லாம் கரெக்டாக இருக்குங்களா சார்? இல்லை ஏதாவது குறைபாடு இருக்கா? இது அதை குறித்து விளக்கம் நடத்தீங்களா? இப்போ குறைபாடும் இல்லை, அதனால தான் அவங்களே கூப்பிட்டு கேட்டாங்க. அதுக்கான விளக்கம் எல்லாமே சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து பார்த்தாங்க, முழு திருப்தி, எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் ரசிகர்களும் உறுப்பினர்களும் கழக தலைவர் வரும் வழியிலோ அல்லது இந்த நிர்வாகி சந்திப்பு கூட்டம் நடைபெறும் அரங்கத்தின் முன்னாடியோ அல்லது அதை சார்ந்த இடங்களிலோ தயவு செய்து வர வேண்டாம். அவர்கள் குடும்பத்தோடு, குழந்தைங்களோடு, அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோடு வீட்டில் அமர்ந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு யூடியூப்லையும் பண்ணுறோம், எல்லா சேனல்லையும் பண்ணுறோம். அதை கண்டுகளிக்குமாறு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து சோதனை ஓட்டங்கிற மாதிரி இது ஒரு முன்னோட்டமாக நான் இதை பண்ணி காட்டுறேன்னு அந்த தேதி வாங்கி இவங்க காவல்துறை அனுமதி வாங்கி இதை நடத்துகிறோம். நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோமா மக்கள் சந்திப்பு கூட்டம் 40 ஏக்கர் 2 இடம் பார்த்து வச்சிருக்கோம். அதில் அடுத்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் பொதுமக்கள், எங்கள் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கிறேன்.